ஔவையார் பாகம் 6 அத்தியாயம் 20. சக்கரவர்த்தி பஞ்சவன் மாதேவியிடம் அமைதியாக பேசினார். உனக்கு ஏன் புரியவில்லை? இளவரசரை சக்கரவர்த்தியாக மாற்றி விடுகிறேன் என்றால் என்னை ஜனங்கள் என்னவாக ஏற்பார்கள் என்று யோசித்து பார்த்தாயா? என்னை சக்கரவர்த்தியாக பார்த்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? என்னை புறக்கணிப்பார்களா? அவனை புறக்கணித்துவிட்டு என்னை பார்க்கத்தான் முண்டி அடிப்பார்கள். அப்போது அவனுக்கு மனம் நோகும். ஒரு சக்கரவர்த்திக்குத்தான் முதன்மையாக இங்கு மரியாதை தரப்பட வேண்டும். கோயிலுக்குள் நானும் அவனும் நுழைகிறோம் என்றால் முதல் பிரசாதம் யாருக்கு தரப்பட வேண்டும்? சக்கரவர்த்திக்குத்தானே. ஆனால் அவனே அதை புறக்கணிப்பான். என்னை நோக்கி கை காட்டுவான். அவருக்குத்தான் முதல் பிரசாதம் என்பான். இது அவ்வளவு சுமூகமான விஷயம் அல்ல தேவி. அதனால் என்ன செய்ய போகிறீர்கள்? ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும். நீ சொன்னது போல எல்லா பொறுப்புகளையும் ராஜேந்திரனிடம் கொடுத்துவிட்டு நான் ஒதுங்கிக் கொள்வதுதான் நல்லது. ஒதுங்கிக் கொள்வது என்றால் அரசர் பொறுப்பிலிருந்து மட்டும் அல்ல, இந்த தஞ்சையிலிருந்தும் நான் ஒதுங்கி இருக்க வேண்டும். கோயிலை கட்டி சிறிது நாள் வேடிக்கை பார்த்துவிட்டு நீங்களும் நானும் உடையாளூர் போய்விடுவோம். பழையாறை கோட்டைக்குள் இருப்போம். அல்லது நமக்கென்று தனியாக ஒரு அரண்மனை கட்டிக்கொண்டு குடந்தை முழுவதும் சுற்றி வருவோம். ஆனால் விதி இதற்கு அனுமதிக்குமா என்று தெரியவில்லை பஞ்சவன் மாதேவி. ஏன், என்ன கவலைப்படுகிறீர்கள்? என்ன மனதில் வைத்திருக்கிறீர்கள்? கவலை என்னை பற்றியல்ல. பிறகு ராஜேந்திரனை பற்றி என்ன கவலை? ராஜேந்திரன் தஞ்சையில் இருக்க விருப்பம் இல்லாதவனாக இருக்கிறான். ஒரு சக்கரவர்த்தி தஞ்சையில் இல்லாமல் வேறு எங்கே இருப்பார்? தலைநகரையே மாற்றிவிட்டால் அங்குதானே இருப்பார். என்ன, தலைநகரை மாற்றுவதா? ஆம். கொள்ளிடத்தின் வடகரை ஜெயங்கொண்ட சோழபுரம் அருகில் ஏதேனும் ஒரு தனித்த இடத்தில் ஒரு கோயில் கட்டிக்கொண்டு இருக்கலாம். கோட்டையும் கட்டிக்கொண்டு இருக்கலாம். உங்களிடம் இது பற்றி பகிர்ந்து கொண்டானா? இல்லை. பிறகு எப்படி தெளிவாக சொல்கிறீர்கள்? ஒற்றர்கள் சொன்னார்கள். ராஜேந்திரனின் உத்தரவு பேரில் ராஜேந்திரன் அனுமதியோடு அந்த சிற்பி நித்த வினோத பெருந்தச்சன் குணவன் தன்னுடைய சிறு குழுவினரோடு போயிருக்கிறான். அங்கு கோட்டை கட்ட இடம் தேடுகிறான். அது தஞ்சை நகர கோட்டை போல இருக்காது. மிக பலமான கோட்டை. ராஜேந்திரனின் விருப்பம் அது. அந்த சிற்பியின் விருப்பம் என்ன தெரியுமோ? தெரியவில்லையே. இதைவிட உயரமாக ஒரு கோயில் கட்டுவது. பரமேஸ்வரா, என்ன சோதனை இது? எதற்காக உங்களை விட்டு ராஜேந்திரன் விலகி போக வேண்டும்? நான் அருகே இருப்பின் அவன் புகழ் மங்கித்தான் இருக்கும். எனக்குத்தான் முதல் பிரசாதம், எனக்குத்தான் முதல் மரியாதை, எனக்குத்தான் முதல் விசாரிப்பு, எனக்குத்தான் முதல் வணக்கம். எனவே நான் அருகே இருப்பது அவனுக்கு பிடித்தமான விஷயம் அல்ல. நீங்கள் ஒரு காலம் உங்கள் தந்தையை அப்படி நினைக்கவில்லையே. என்ன செய்வது தேவி? என் தந்தை உயிரோடு இருக்கும்போது நான் சக்கரவர்த்தியாக இல்லை. இறந்த பிறகும் கூட சக்கரவர்த்தியாகவில்லை. அதற்கு வெகு நாள் பொறுத்துத்தான் சக்கரவர்த்தியானேன். ஆனால் ராஜேந்திரன் மத்திம வயது வந்தும் நான் சக்கரவர்த்தியாக இருக்கிறேனே, இது தவறுதானே? போதும் போதும். ஒரு காலம் ராஜேந்திரன் இம்மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டான். நீங்கள் தேவையில்லாமல் அதிகம் யோசித்து விதவிதமாக கற்பனை செய்து உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்கிறீர்கள். பஞ்சவன் மாதேவி, இத்தனை வருட அரசியல் அனுபவம் எனக்கு ஒரே ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறது. என்ன தெரியுமா? மனிதர்களின் அசைவை நான் நன்கு உணர்வேன். நண்பனின் அசைவை, எதிரியின் அசைவை என்னால் வெகு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கோயில் கட்டுவதோடு என் பணி முடிந்து போய்விடுகிறது. நீ சொன்னது போல சிறிது நாட்கள் கோயில் ஆராதனைகளை பார்த்து முடித்துவிட்டு நம் மொத்த குடும்பமும் பழையாறை நோக்கி போய்விட வேண்டியதுதான். இதை முன்கூட்டியே தெரிவித்தால்தான் ராஜேந்திரன் தஞ்சையை விட்டு நகராதிருப்பான். ராஜேந்திரன் தஞ்சையில் இருந்தால்தான் நான் கட்டிய இந்த கோயிலும் சிறப்பாக இருக்கும். நானும் நகர்ந்து ராஜேந்திரனும் நகர்ந்து விட்டால் இந்த கோயில் கவனிப்பாரற்று போகும். சும்மா இருங்கள். இத்தனை உயரமும் அகலமும் உள்ள ஒரு கோயிலை, அற்புத கலைப்படைப்பை நம்முடைய தலைமுறையினர் மறந்து விடுவார்களா? இது சந்திர சூரியர் உள்ளவரை நிற்கும். வாசற்புறம் சத்தம் கேட்டது. அதிகாரச்சி கை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். குடந்தையிலிருந்து தூதுவர் வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. குடந்தையிலிருந்து வந்த போர் வீரன் அரண்மனை உள்ளே நுழைந்து அரசர் எதிரே மண்டியிட்டான். மருவூர் அந்தணர்கள் மேலை சாளுக்கியத்திலிருந்து நேரே வடக்கே போய் கங்கை கரையை பார்த்துவிட்டு கங்கை கரையிலிருந்து காசி தேசத்தில் சிறிது நாட்கள் வாழ்ந்துவிட்டு தொடர்ந்து இன்னும் வடகிழக்கே போய் கைலையை தரிசித்துவிட்டு மானசரோவர் என்கின்ற தேவதைகள் குளிக்கின்ற, நட்சத்திரங்கள் மூழ்கி எழுகின்ற, மிக பெரிய அன்ன பட்சிகள் மிதக்கின்ற இடத்தை நேரே பார்த்துவிட்டு திரும்பி இருக்கிறார்கள். பிறகு கீழே சாளுக்கியம் வழியாக திருவொற்றியூர் வந்தடைந்து தொண்டை நாட்டின் வழியாக உடையார்குடி தாண்டி
கொள்ளிடக்கரையையும் தாண்டி விட்டார்கள். குடந்தைக்கு இன்னும் சில நாட்களில் வந்து விடுவார்கள். ஒரு பெரிய மாட்டு வண்டியை 4 காளைகள் இழுக்க 4 குடங்கள் மானசரோவர் நீரும், 6 குடங்கள் கங்கை நீரும், 2 குடங்கள் கிருஷ்ண நதியின் நீரும், கோதாவரி ஆற்றின் நீரும் எடுத்து வருகிறார்கள். குடந்தையில் காவிரி நீரும் பிடித்து கொண்டு வருகிறார்கள். அழகிய சாலக்கிரமங்களும் மானசரோவரில் கிடைத்த சிவலிங்கமும் வெள்ளை கற்களும் எடுத்து வருகிறார்கள். சக்கரவர்த்தியாரையும் தேவியாரையும் விசாரித்ததாக சொன்னார்கள். சக்கரவர்த்தியார் கொடுத்த பொற்காசுகளாலும் பஞ்சவன் மாதேவியார் கொடுத்த பொற்காசுகளாலும் தான் இந்த பயணம் நன்கு நிறைவேறியது என்றார்கள். கடவுளே, தென்னாடுடைய சிவனே, என் பரமசுவாமியே, கங்கையை நேரத்துக்கு கொண்டு வந்து நீ எடுப்பித்த கோயிலை உறுதி செய்து கொள்கிறாயே, என்னுடைய சிறு தொண்டை அங்கீகரிக்கிறாயே, இந்த கும்பாபிஷேகம் மிக நன்றாக நடக்கும் என்று கோடி காட்டுகிறாயா? புனித நீருடன் வரும் மருவூர் அந்தணர்களுக்கு குடந்தையில் எல்லா மரியாதைகளும் நடைபெறட்டும். நமது வழக்கப்படி சகல வாத்தியங்களோடும் வேத கோஷங்களோடும் அவர்களை குடந்தை மாநகருக்குள் அதிகாரிகள் வரவேற்கட்டும். குடந்தையிலிருந்து தஞ்சை வரும் வரை எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு மரியாதை கிடைக்கட்டும். அவர்கள் கொண்டு வரும் ஒவ்வொரு ஆற்று நீரையும் ஒவ்வொரு சொம்பில் பழையாறை அரண்மனைக்கு பிடித்து வரச் சொல்லி தினமும் அந்த புனித நீருக்கு மாலையிட்டு மரியாதை செய்ய சொல். இந்த செய்தியை முதலமைச்சர் சேனாதிபதி கிருஷ்ணன் ராமனுக்கு சொல்லி மூல பண்டாரத்திலிருந்து மருவூர் அந்தணர்களுக்கு வரவேற்பு தருவதற்காகவும் வழி செலவிற்காகவும் பொற்காசுகள் தரச் சொல்லி எவ்வளவு சீக்கிரம் இந்த செய்தியை மருவூர் அந்தணர்களுக்கு தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தெரிவிப்பது நல்லது. நீ போய் வரலாம். தூதுவன் விடை பெற்றதும் இன்னும் அருகே வந்து சக்கரவர்த்தி உடையாரின் இடுப்பை பஞ்சவன் மாதேவி இறுக்கி கொண்டாள். என்ன, பழையாறையில் கங்கை ஜலம் வைக்க சொல்லியிருக்கிறீர்கள்? நமக்கு தேவைப்படும் அல்லவா? அதற்காகத்தான். நமக்கா? எதற்கு பழையாறையில்? அடியே, அங்கு போய் குடியேற போகிறோம் என்று இப்பொழுதுதானே சொன்னேன். அந்த இடத்திற்கு போகும்போது ஒரு நல்ல நாளில் அந்த புனித நீரை தலையில் ஊற்றிக்கொள்ளலாம் அல்லவா? சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம் அல்லவா? மறுபடியும் அதிகாரிச்சி வந்து நின்றாள். அந்த பேச்சு கலைந்தது. என்ன விஷயம்? யானைகளும் குதிரைகளும் வேண்டுமென்று சொல்லியிருந்தோம். அதை பராமரித்து புல்லும் கொள்ளும் கொண்டு வந்து கொடுத்து அதை தினமும் துடைத்து குளிப்பாட்டுவதற்காக அரண்மனைக்கு அருகிலுள்ள பஞ்சமச்சேரியிலிருந்து தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அடடா, என்ன அன்பு, என்ன அன்பு! நான் அல்லவா போயிருக்க வேண்டும், நான் அல்லவா ஆள் அனுப்பியிருக்க வேண்டும். இதோ வந்துவிட்டேன். கிட்டத்தட்ட உதறிய ஒரு வேகத்தோடு சக்கரவர்த்தி தோளில் சால்வையை போர்த்தி கொண்டு அந்த புறத்தை விட்டு வெளியே வந்தார். வெளியே சிவாச்சாரியார்கள் பிரசாதத்தோடு காத்திருந்தார்கள். சற்று இருக்க வேண்டும், இதோ வந்துவிட்டேன். அரசர் அங்கே காத்திருந்த எளிய மக்களை நோக்கி வேகமாக நடந்து போனார். மெய்காவல் படை வீரர்கள் வந்தார்கள். அதிகம் எவரையும் விரட்டாதீர்கள், வரவிடுங்கள். உங்களை கண்டு அவர்கள் பயப்படுவார்கள். சற்று விலகியே இருங்கள். அரசர் நடந்து கொண்டே உத்தரவிட்டார். அருகே போய் கை கூப்பினார். அத்துணை பேரும் விழுந்து பணிந்து எழுந்தார்கள். கை கட்டி பல் தெரிய கண்கள் பிரகாசிக்க காத்திருந்தார்கள். நானே வந்து பார்க்க வேண்டும் என்றிருந்தேன். நீங்கள் வந்தது மிகவும் சந்தோஷம். அந்த எளிய மக்கள் கோயில் பணிக்கான எருதுகளையும் குதிரைகளையும் தேய்த்து குளிப்பாட்டுவதற்காக அதற்கு உண்டான தேவையான தீனியையும் கொண்டு வந்து தருவதாகவும் தாங்களே முன்வந்து வாக்கு கொடுத்தார்கள். சக்கரவர்த்தி நெகிழ்ந்து போனார். மிகுந்த கனிவோடு அவர்களையெல்லாம் உற்று பார்த்தார். என்ன, உங்கள் வீட்டு பெண்களை அழைத்து வரவில்லையா? குழந்தைகள் எங்கே என்று கேட்டார். வந்திருக்கிறார்கள், அரண்மனை வாசலில் இருக்கிறார்கள். சகலரையும் வரச்சொல், ஓடு என்று கட்டளையிட்டார். 2 பேர் தலை தெறிக்க ஓடினார்கள். அவர்கள் வரும் வரை காத்திருந்து அனைவரையும் நலம் விசாரித்தார். வெற்றிலையும் பாக்கும் வெள்ளக்கட்டிகளும் ஒரு கூடை நெல்லும் உடனே இங்கு வர வேண்டும். மெல்ல அவர்களை சுற்றி வந்து அந்த எளிய மக்களை பார்வையிட்டார். 140 பேர் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதை கணக்கில் வைத்துக்கொண்டு 25 பொற்காசுகள் கொடுக்கிறேன். புடவைகள் வாங்கி எல்லோரும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கை தட்டினார். உடனே பொற்கிழி வந்தது. தலைவன் போல் உள்ளவனிடம் கொடுத்தார். வேறென்ன வேண்டும் என்று அன்பொழுகு கேட்டார். கோயில் பணிக்கு வருகின்ற எங்களுக்கு உணவு வேறு எங்கு கிடைக்கும்? குடிக்க நீரும் இன்ன பிறவும் வேறு யார் தருவார்கள்? தலைவன் போல் உள்ளவன் கேட்டான். சக்கரவர்த்தி சிறிது நேரம் யோசித்தார். அந்த நேரம் பஞ்சவன் மாதேவி 2 சேடி பெண்களுடன் மோர் பானையை தூக்கி வர சட்டென்று சக்கரவர்த்தியின் முகம் மலர்ந்தது. பஞ்சவன் மாதேவி அவர்கள் உங்கள் உணவுக்கும் நீருக்கும் மற்ற பொருட்களுக்கும் ஏற்பாடு செய்வார்கள். அவர்கள் கையாலேயே நீர் மோர் வார்ப்பார்கள் என்று சொல்ல கூட்டம் தலைமேல் கை தூக்கி வணக்கம் சொல்லியது. பஞ்சவன் மாதேவி சிறு பானையை மோரில் மொண்டு எல்லோருக்கும் ஊற்றினார்.
எது வேண்டுமாயினும் பஞ்சவன் மாதேவியை கேளுங்கள். மாடுகளை அதிகம் விரட்ட வேண்டாம். சிறிதளவு நோய்வாய்ப்பட்டாலும் பிரித்து விலக்கி விடுங்கள். புதிய வாய்க்காலை ஒட்டித்தான் மண் எடுத்து வரப்போவது நடைபெறும். உங்களுக்கென்று ஒரு துறையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அங்கே மாடுகளையும் குதிரைகளையும் நீராட்டுங்கள். நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று கைகூப்பினார். பஞ்சவன் மாதேவி, மறவர் எவரும் இவர்களுக்கு இடையூறு செய்ய வண்ணம் இவர்களை பார்த்துக்கொள் என்றார். இவர்களுக்கு யார் இடைஞ்சல் செய்ய போகிறார்கள்? எந்த வேலைக்கும் எந்த இடைஞ்சலும் வராது. இந்த கோயில் பணி மிக சிறப்பாக நடைபெறும். சோழ தேச நாகரிகத்தை சந்திர சூரியர் உள்ளவரை பறைசாற்றும். மேய்க்காவல் படையினர் ஒற்றர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் பஞ்சவன் மாதேவியை விட்டுவிட்டு அரசர் வேறு பக்கம் நகர பஞ்சவன் மாதேவி அந்த புறத்துக்குள் நுழைந்தார். எப்பொழுதும் சக்கரவர்த்தி உடையாரோடே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் இவர் நம்மை பிரித்து வேறு இடத்துக்கு போக சொல்கிறார். என்ன இது? இந்த வேலையை செய்தால் அவரோடு இருக்க முடியாதே. அவரோடு இல்லாது போனால் நல்லதல்லவே. மேய்க்காவல் படைகளை வேறு தளர வைக்கிறார். எல்லா இடங்களுக்கும் நேரடியாக போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படி போகிற போது துணையில்லாமல் போவது நல்லதா? நான் அருகே இருப்பது தானே சரி. இவர் பசி தூக்கம் இல்லாமல் குடி தண்ணீர் கூட குடிக்காமல் இருக்கிறார். நான் அருகே இருப்பது தானே இவரை பார்த்து கொள்ள வசதியாக இருக்கும். அப்படியானால் அங்கு வேலை செய்பவர்களை யார் கவனித்துக் கொள்வார்கள்? நான் கவனித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த எளிய மக்களை எனக்கு பிடிக்கவில்லை என்றல்லவா ஆகிவிடும். அரசருக்கு கோபம் வந்தாலும் வருமே. என்ன செய்வது? பஞ்சவன் மாதேவி சட்டென்று ஓலை நறுக்கும் எழுத்தாணியும் கொண்டு வர செய்தாள். மதிப்பிற்குரிய மாதேவி அடிகளாருக்கு பஞ்சவன் மாதேவியின் வணக்கம். உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் என்று ஓலை எழுதினாள். எளிய மக்களை கவனித்துக் கொள்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டாள். ஆம் எனில் உடனே தகவல் சொல்லி அனுப்புமாறு வேண்டிக் கொண்டாள். அடுத்த 3 நாழிகையில் அரண்மனை வாசலில் தகவல் வந்தது. அப்படியா? அவர்தான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரா? எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. உரத்த குரலில் அரசர் காதுபட பஞ்சவன் மாதேவி சொன்னாள். அரசர் என்னவென்று வினவ, மாதேவடிகளார் அந்த எளிய மக்களுக்கு தொண்டு செய்ய விரும்புகின்றார் என்று சொன்னதும் சக்கரவர்த்திக்கு முகம் மலர்ந்தது. நல்லது, அவரே செய்யட்டும், நீ என்னோடு இரு என்று சந்தோஷத்தோடு சொன்னார். பஞ்சவன் மாதேவிக்கு தான் செய்த திருட்டுத்தனம் லேசாக வலித்தது. இதைவிட ராஜராஜனை வீழ்த்துகின்ற ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் நமது வாழ்நாளில் எப்போதும் கிடைக்காது. உயிரை கொடுத்தாவது உயிரை வாங்க வேண்டும். நாம் அழிந்தாவது சோழ தேசத்தை அழிக்க வேண்டும். ராஜராஜன் கோயில் கட்டுகின்ற ஆரவாரத்தோடு அளவுக்கு மிஞ்சி ஆடிக்கொண்டிருக்கிறான். சோழ தேசத்தின் எல்லா பகுதியிலிருந்தும் ஜனங்கள் விதம் விதமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கும்பல் கும்பலாக அரண்மனைக்கு போய் ராஜராஜனை பார்த்துவிட்டு தான் வருகிறார்கள். தஞ்சை முழுவதையும் வேடிக்கை பார்க்க விருப்பப்பட்டு சுற்றுகிறார்கள். எல்லோருமே இடுப்பில் காசு முடிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். எல்லைகளில் கடும் சோதனைகள் இருப்பினும் கூட்டம் அதிகம் என்பதால் வீரர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நாம் நகர்ந்து விடலாம். நாகையிலிருந்து வரும் கூட்டத்தோடு சேர்ந்து கொண்டு தஞ்சைக்குள் நுழையலாம். 30 முழ தொலைவிலிருந்து சக்கரம் வீசி ராஜராஜன் உடம்பில் விஷத்தை செலுத்திவிட்டு அந்த கூட்டத்திற்கு நடுவே ஓடி மறைந்து விடலாம். தப்பித்து கொள்ள மிக சரியான இடம் எது தெரியுமா? பஞ்சமர்கள் மேற்கே எருதுகளிலும் குதிரைகளிலும் மண் அடைத்து எடுத்து போகிறார்கள். அவர்களோடு நாம் கலந்து விடலாம். அந்த சேர தேசத்து நம்பூதிரி அடிக்குரலில் பேசினான். இந்த சக்கரத்தை பட்டை தீட்டி கூர்மையாக்கி கவனமாக வைத்திருக்கிறேன். மரப்பெட்டிக்குள் விஷக்கல்லை வைத்திருக்கிறேன். அந்த விஷக்கல்லில் வேகமாக விஷத்தை தேய்த்து வீசி எறிந்தால் அந்த விஷம் சட்டென்று ராஜராஜன் உடலில் பாயும். 13-14 வினாடிகளில் மரணம் நிச்சயம். விஷ அம்புகளால் தாக்கினான் என்பதற்காக என் 15 வயது பிள்ளையை பின் கை கட்டி மண்டியிட செய்து நரபலி கொடுப்பது போல கழுத்தில் வாள் வீசி கொன்றான். அந்த ராஜராஜனை என் கையால் நான் கொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் என் மகனின் ஆத்மா சாந்தி அடையும். ராஜராஜன் இறந்தான் என்று தெரிந்ததும் அந்த விஷக்கல்லை நான் மென்று தின்று விடுவேன். தின்றால் 3 வினாடிகளில் மரணம் நிச்சயம். ராஜராஜன் மரணத்தோடு சோழ தேசத்தின் கதை முடியக்கூடாது. ராஜராஜனுக்கு பிறகு இன்னும் வலிமையாக ராஜேந்திரன் இருக்கிறான். எனவே அவனையும் கருவறுக்க வேண்டும். அதற்கு மேலை சாளுக்கியம் உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு நம்மில் ஒரு ஆள் பயணப்பட்டால் 10 நாட்களில் மேலை சாளுக்கியம் அடையலாம். 10 நாட்களில் மேலை சாளுக்கியத்திலிருந்து ஒரு படை கிளம்பினால் அடுத்த 10 நாட்களில் தஞ்சை வந்து சேரலாம். திருமழபாடி வழியாக மீன் சுருட்டி வந்து மீன் சுருட்டியிலிருந்து கொள்ளிடக்கரையை அடைந்து கொள்ளிடக்கரையிலிருந்து குடந்தை வந்து பிறகு தஞ்சையை எளிதாக அடையலாம்.
தொண்டை நாடும் திருக்குடந்தையும் கோயில் பணிக்காக ஆட்களை அனுப்பி காவலின்றி இருக்கும். இருக்கின்ற காவலையும் நம் படைகள் எளிதாக உடைத்துவிட முடியும். சோழ தேசத்தை நாம் கைப்பற்ற வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. அவர்கள் எப்படி மேலை சாளுக்கியத்தின் ஒரு பகுதியை கொள்ளையடித்தார்களோ அதே போல சோழ தேசத்தை கொள்ளையடித்து நிர்மூலப்படுத்தலாம். தீக்கு இரையாக்கிவிட்டு திரும்பலாம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று எச்சரித்துவிட்டு வரலாம். பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம் என்று குக்கரிக்கலாம். பாண்டிய மன்னனின் ஆபத்துதவி படைகளின் சேர மண்ணின் மானம் காத்த மா வீரர்களின் வாழ்நாளின் பெரும் பகுதி சோழனை எதிர்ப்பதிலேயே கரைந்து விட்டது. நல்ல உணவின்றி, நல்ல உடையின்றி, மனைவி மக்களின் பெயர் கூட மறந்து போய், நம்முடைய கிராமம் மறந்து போய், அந்த வளம் மறந்து போய், நாடோடிகள் போல திரிந்த காலம் முடிவுக்கு வரப்போகிறது. நம்மில் யாரேனும் தப்பி பிழைத்து சேர தேசத்துக்கு போனால் இந்த கதையை அங்கே எழுதி வையுங்கள். நம் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். ஒரு சுடுகாட்டில் ஒரு பிணத்தை சுற்றி உறவினர்கள் போல கட்டை அடுக்கி கொண்டு சேர தேசத்து நம்பூதிரிகள் அமர்ந்திருந்தார்கள். என்ன எரிகிறது? பிணமா என்று ஒருவன் கேட்டார். இல்லை, வேங்கை மரத்தில் முருங்கை பிசினை கட்டி எரிய வைத்திருக்கிறோம். கொஞ்சம் பிண வாசனை வரும். மறுபடியும் 4 நாட்கள் கழித்து ஒன்று கூடுவோம். அவர்கள் நேரம் குறித்து கொண்டு பிறகு வெவ்வேறு திக்கில் வெவ்வேறு நேரத்தில் கலைந்து போனார்கள். பரசு நம்பூதிரி மெல்ல காடு விட்டு நகர்ந்து ஊருணியில் இறங்கி மூழ்கி குளித்தான். இடுப்பு துண்டில் முடிச்சு போட்டு வைத்திருந்த கேயுரங்களை அணிந்து கொண்டான். அதை தலைப்பாகையாக கட்டி கொண்டான். காலில் வெள்ளி காப்பு மட்டும் மாட்டிக்கொண்டான். ஒரு மரத்தடிக்கு போய் அங்கு மரத்தில் ஏறி சற்று உச்சியில் வைத்திருந்த சால்வையையும் கழியையும் எடுத்துக்கொண்டான். கடைத்தெரு பக்கம் போய் ஒரு காசுக்கு 100 வெற்றிலை வாங்கினான். பாக்கு வாங்கி கடையிலேயே சுத்தியலில் அடித்து உடைத்து வைத்து கொண்டான். சால்வையால் வெட்டுப்பட்ட தனது இடது கையை மறைத்து கொண்டு சற்று தூரம் நகர்ந்தான். ஒரு சந்தில் வைத்திருந்த மரப்பெட்டியை எடுத்து அவன் இடுப்பில் கட்டி கொண்டான். வேறு சில இடங்களில் ஒளித்து வைத்திருந்த சுதர்சன சால கிரமங்களை போன்ற இரும்பு சக்கரங்களை வாழை மட்டையில் பொதிந்து இடுப்பில் கட்டி கொண்டான். நாகையிலிருந்து தஞ்சைக்கு போகும் வழியில் காத்திருந்தான். பூந்தோட்டம் என்கின்ற கிராமத்திலிருந்து ஒரு பெரிய வேளாளர் கூட்டம் தஞ்சையை நோக்கி ஆட்டமும் பாட்டமும் கூடையும் மண் வெட்டியுமாய் போனது. அவர்களுடைய நடைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பெண்கள் அவ்வப்போது ஓடினார்கள். குழந்தைகளும் கிழவர்களும் பார வண்டியில் பாட்டு பாடிக்கொண்டு வந்தார்கள். அந்த பார வண்டி முழுவதும் நெல் கொட்டப்பட்டிருந்தது. கூடை கூடையாக பருப்பும் காய்கறிகளும் இருந்தன. அந்த கூட்டத்தோடு பரசு நம்பூதிரி கலந்து கொண்டான். ஆடுகளை பற்றி பேசினான். வெற்றிலை போடுகிறீரா என்று மூத்த ஆட்டு இடையனை பார்த்து கேட்டான். 20 வெற்றிலைகளில் பாக்கோடு வைத்து கொடுக்க ஆட்டு இடையன் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டான். இந்த ஊரின் கிராம தலைவர் யார்? பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் யார்? முக்கியமானவர்கள் யார்? கூட்டத்தில் பலசாலி யார் என்றெல்லாம் பேச்சோடு பேச்சாக விசாரித்து தெரிந்து கொண்டான். அந்த கூட்டம் இளைப்பாற நின்றதும் இடையர்களை தாண்டி வேகமாக பூந்தோட்டத்து கிராமவாசிகளோடு சேர்ந்து கொண்டான். வாலிபனை பார்த்து பெயர் சொல்லி அணைத்து கொண்டான். எப்படி இருக்கிறாய்? எப்படி இருக்கிறார் உன் தந்தை? உங்கள் கிராம தலைவர் நலமா என்று எல்லோரையும் பெயர் சொல்லி அழைத்தான். அந்த இளைஞனுக்கு புரியவில்லை. நீ அப்போது சிறிய பயலடா. நான் ஊர் சுற்றி பல பாடிகளில் தங்கி இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன். இதோ பார், மேலை சாளுக்கிய போரில் ஒரு கை போயிற்று. சோழ தேசத்திற்காக உயிர் கொடுத்திருக்க வேண்டியவன் ஏனோ கடவுள் என்னை உயிரோடு வைத்திருக்கிறான் என்று சொல்ல இளைஞர்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். மேலை சாளுக்கிய போர் பற்றி கேள்வி கேட்டார்கள். கங்கதேசம் போயிருக்கிறீர்களா? சிங்களம் போயிருக்கிறீர்களா என்று அவன் தன்னுடைய போர் திறமைகளை பற்றி தன் போர் அனுபவங்களை பற்றி அவிழ்த்துவிட அந்த வேளாள இளைஞர்கள் விக்கித்து போய் நின்றார்கள். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே என்று கேட்டார்கள். எனக்கே நான் யார் என்று தெரியவில்லை. நான் பூந்தோட்டம் விட்டு கிளம்பும்போது எனக்கு 16 வயது. இப்போது 40 வயது. 24 வருடங்கள் கழித்து வந்திருக்கிறேன். நீ உன்னுடைய தாய் சாயல்தானே? சிறிய வயதில் உன்னுடைய தாய் மிகவும் அழகாக இருப்பாள். தாய் வழி பாட்டனார் மிகவும் நல்ல மனிதர் என்று அவர் பெயரையும் சொன்னான். ஒரு மண் மேட்டில் அவன் ஏற முடியாமல் தத்தளித்த போது அந்த இளைஞர்கள் அவனை அணைத்து கொண்டு கை கொடுத்து மேல் ஏற்றி வந்தார்கள். நான் விடைபெறுகிறேன். தஞ்சை போனதும் சொல்கிறேன். உன்னுடைய கிராம தலைவருக்கு எனது அன்பளிப்பாக கொடு என்று 50 வெற்றிலைகளும் பாக்கும் கொடுக்க அந்த இளைஞன் கூவிக்கொண்டு கிராமத்து தலைவரை நோக்கி ஓடினான். பிறகு அங்கிருந்து குதிரை ஒன்று வாங்கி வேகமாக ஓட்டி கொண்டு போய் தஞ்சையின் எல்லையில் நின்றான். எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கப்பட்டதும் பூந்தோட்டம் என்று பதில் சொன்னான் பரசு நம்பூதிரி.
பூந்தோட்டத்தில் யார் அதிகாரி? உன்னுடையது யாருடைய வீடு என்று கேள்விகள் கேட்கப்பட அவன் அந்த இளைஞனுடைய பாட்டனார் பெயரை சொன்னான். அவரா? வருகிறாரா? இல்லை, அவர் வரவில்லை. சரி, மற்றவர்களெல்லாம் எங்கே? அவர்கள் நடந்து வருகிறார்கள். நான் குதிரையில் வந்துவிட்டேன். குதிரையிலா? இங்கு யார் குதிரைக்கு புல் போடுவது? இல்லை, என் குதிரையை இங்கு விற்றுவிட தீர்மானித்திருக்கிறேன் என்று சொன்னான் பரசு நம்பூதிரி. எவ்வளவு விலைக்கு வாங்கினாய்? 2 கழஞ்சுக்கு. பொய், 2 கழஞ்சுக்கு இதை குருடன்தான் வாங்குவான். இது வெறும் கழுதை, மட்ட ஜாதி குதிரை. விற்பது என்றால் என்ன காசு சொல்கிறாய்? 3 கழஞ்சு. 2 கழஞ்சுக்கு வாங்கி உபயோகப்படுத்திவிட்டு 3 கழஞ்சுக்கு விற்பதா? நன்றாக இருக்கிறது. பூந்தோட்ட புத்தியா இது என்று அந்த காவலன் கேட்க, பூந்தோட்டக்காரர்கள் மென்மையானவர்கள், எளிமையானவர்கள், அவர்களை குறையாக பேச வேண்டாம் என்று வரிந்து பேசினான். சரி, கடைசியாக என்ன விலை? யாருக்காக கேட்கிறீர்கள்? எனக்காக. அப்படியென்றால் நீங்கள் சொல்வதுதான் விலை. ஏன், எதனால் குறைத்து கொள்கிறாய்? அந்த காவலன் கேட்டான். தஞ்சை நகரை இத்துணை கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு உங்களுக்கு நான் பரிசா தர முடியும். குதிரை விலையில் சற்று குறைத்து கொள்ளலாம். எத்தனை சொல்? 1.5 கழஞ்சு. 1 கழஞ்சுக்கு தருவாயா? தரவில்லை என்றால் அடித்து பிடுங்கிக் கொள்வீர்கள். எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் சொல்ல 1 கழஞ்சு கைமாறியது. நல்ல விலைக்கு ஒரு பூந்தோட்டக்காரனை ஏமாற்றி ஒரு குதிரையை வாங்கி கொண்டீர்கள். சரி சரி, புலம்பாதே. புலம்பாமல் என்ன செய்வது? பசிக்கிறதையா? பசிதானே, இரு, சோறு போட ஏற்பாடு செய்கிறேன். அந்த காவலன் சென்றான். எந்த சோதனையும் இல்லாமல் தஞ்சை நகரத்தின் உள்ளே அந்த காவலன் அவனை அழைத்து போனான். அதோ அந்த கட்டிடத்திலிருந்து புகை வருகிறது பார், அது சத்திரம். 1 காசுக்கு சோறு கொடுப்பார்கள். அந்த தெருவை தாண்டி உள்ளடங்கி போனால் பல்வேறு இடங்களில் இலவசமாக சோறு கொடுப்பார்கள். மாமிசம் சாப்பிடுவாய் அல்லவா? ஓ, நன்றாக சாப்பிடுவேன். ஆனால் பூந்தோட்ட வேளாளர்கள் சாப்பிட மாட்டார்களே. இப்போது சாப்பிடுகிறார்கள் ஐயா, முன்பு போல இல்லை. எல்லோரும் எல்லாமும் செய்கிறார்கள். நன்றி ஐயா. இதுபோல வேறு சில உதவிகள் கேட்கிறேன், தயவு செய்து செய்ய வேண்டும். உண்மையை சொல், குதிரையை எத்தனை விலைக்கு வாங்கினாய்? யார் இதை விலை கொடுத்து வாங்கியது? நான் திருடிய குதிரை ஐயா என்று நகைச்சுவையாக சொல்ல, அடப்பாவி என்று காவலன் கேட்டான். பயந்து விட்டீர்களா? பூந்தோட்டக்காரன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். பரசு நம்பூதிரியின் முகம் அந்த கோட்டை காவலனுக்கும் அந்த கோட்டை காவலனின் முகம் பரசு நம்பூதிரிக்கும் தெளிவாக பரிச்சயமாகியது. பிறகு உள்ளே போய் காசுக்கு சாப்பாடு வாங்கி கொண்டான். இன்னொரு தாமரை இலையில் உணவு மற்றும் ஒரு ஓலை கூடையில் பழங்கள் வாங்கி கொண்டான். பழக்கூடையில் உணவு பொட்டலத்தை வைத்து மெல்ல உள்ளே நடந்து போனான். கோயிலை நெருங்க நெருங்க தீப்பந்த ஒளியில் ஒவ்வொருவராக சோதித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். நீ என்ன வைத்திருக்கிறாய்? பழங்களும் உணவும். யாருக்கு உணவு? எனக்குத்தான். நாளை காலை நகரத்தில் என்ன கிடைக்குமோ கிடைக்காதோ வெளியே உண்டுவிட்டு நாளை காலைக்கு உணவு வாங்கி வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறாய்? கோயில் பணிக்காக. கோயில் பணிக்காக வர சொல்லிவிட்டு உணவில்லாமல் விட்டு விடுவார்களா? கையில் எடுத்துக்கொண்டு வர வேண்டுமா? எனக்கு என்னையா தெரியும்? உணவு கொடுப்பார்கள் என்றால் மிகுந்த சந்தோஷம். கொடுப்பவருக்கு என் நன்றியை சொல்லுங்கள். சோற்று மூடையோடு வருகிறான் பார், நாட்டுப்புறத்தான். ஐயா, கோபித்து கொள்ளாதீர்கள். வேண்டுமென்றால் சோற்று மூட்டையை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். கொடு, பசி கொள்கிறது. முன்னரே சொல்லியிருக்க கூடாதா? வேண்டுமென்றால் இன்னொரு கூடையும் வாங்கி வருகிறேன். வேண்டாம் வேண்டாம், நிஜமாகவே உனக்கு சோறு வேண்டாமா? அட, நான் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டேன் ஐயா. நீ எதற்காக போர்த்தி இருக்கிறாய்? குளிர்கிறது. உள்ளே வேறு ஏதேனும் மறைத்து வைத்திருக்கிறாயா? ஆமாம், தெரியும், எடு. வெற்றிலை தானையா? வெற்றிலையை ஏன் மறைத்து வைத்திருக்கிறாய்? தஞ்சையில் வெற்றிலைக்குத்தான் அதிகம் அடித்து கொள்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதனால்தான் வெற்றிலையை சுருட்டி இடுப்பில் வைத்துக்கொண்டு மேலே மறைப்பாய் சால்வை போட்டு கொண்டிருக்கிறேன். சரி சரி, கொஞ்சம் வெற்றிலையும் கொடுத்து விட்டு போ. மொத்தமும் வைத்து கொள்ளுங்கள். உனக்கு வேண்டாமா? நான் வாங்கி கொள்கிறேன் ஐயா. சோற்று மூட்டையையும் வெற்றிலையையும் கொடுத்துவிட்டு அவன் உள்ளே நகர்ந்தான். தொலைவிலேயே மலை போல பெரிய மண்மேடு தெரிந்தது. அவன் பிரமிப்பில் ஆழ்ந்து போனான். அருகே போய் பார்த்தான். உச்சியில் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. இது விளக்கா? இல்லை, தீப்பந்தம் ஐயா. ஆளுயர தீப்பந்தம். இங்கிருந்து பார்க்கும்போது தீபம் போல தெரிகிறது. பக்கத்தில் உள்ளவர்கள் பேசினார்கள். பளபளப்பாக இருக்கிறதே, அது என்ன? கலசம்.
சுற்றியுள்ள மண் பாதையைத்தான் எடுக்க வேண்டுமா? ஆமாம். எடுத்தால் கோயில் தெரிந்து விடுமோ? ஆமாம். சவுக்கு வேலிக்கட்டைகள் ஊடாக அந்த மண் மேட்டை பார்த்தான். கடவுளே, எவ்வளவு பெரிய கோயில்! சேர தேசத்திலுள்ள கோயில்கள் எல்லாம் வீடு போலவே இருக்கும். இவ்வளவு பெரிய கோயிலை நான் எங்கும் பார்த்ததில்லை. அத்தனையும் கருங்கற்களால் செய்யப்பட்டவையாம். பாதையின் உச்சி வரை யானை போயிற்றாம். இவ்வளவு அற்புதமான இப்படி ஒரு மண்மேடு கட்டவா பாண்டியனை நாசம் செய்தான்? இத்தனை பெரிய கோயிலை காபந்து செய்யவா மேலை சாளுக்கியத்தை தாக்கினான், சிங்களத்தை சூறையாடினான்? எல்லா செல்வமும் இங்கு வந்து கோயிலாக மாறி இருக்கிறது. போர் போர் என்று ஒரு பக்கம் கொலைவெறி, இன்னொரு பக்கம் கலை கோயில். கட்டிலில் படுத்துக்கொண்டு பெண்டிரோடு சுகித்து கொண்டிருக்காமல், ராஜராஜா, எதற்கு இந்த ஆட்டம்? நீ நல்லவனா கெட்டவனா, பக்தனா பாவியா? எவ்வளவு உயரம், எவ்வளவு பெரிய மண்மேடு! இத்துணை மண்மேட்டையும் கரைக்க ஆயிரம் ஆயிரம் ஆட்கள், மாடுகள், குதிரைகள், வேலைக்கார பெண்கள், போர் மறவர்கள், அந்தணர்கள், வணிகர்கள். அடே அப்பா, தஞ்சை முழுவதும் என்ன கூட்டம்! அவன் கோயிலை இடமாக சுற்றினான். குளக்கரையிலிருந்து உற்று பார்த்தான். கோயில் சுற்றிய வாய்க்காலில் நீர் நிரம்ப ஓடிக்கொண்டிருந்தது. அந்த மண் மேட்டு பகுதிக்கு அருகே போக முடியாதபடி சுற்றி அழுத்தமான சவுக்கு வேலி இருந்தது. வெளியே இருப்பது உயரமான வேலி, அதற்கு உள்ளே 10 அடி தள்ளி சற்று குறைவான உயரமுள்ள வேலி. அதை தாண்டி 4 பெரிய கோயிலுக்கு பிறகு ஒரு ஆள் வீதம் நின்றிருந்தார்கள். பல இடங்களில் தீவட்டிகள் நிறுத்தப்பட்டு அந்த இடமே ஜெகஜோதியாக காட்சியளித்தது. அதை தாண்டி உள்ளே போவது என்பது சரியாக இருக்காது. பெரிய பெரிய சமையல் பாத்திரங்கள் உள்ளே போகின்றன. அதில் அமர்ந்து கொண்டு போய்விடலாமா? பார்த்துவிட்டால் நொறுக்கி விடுவார்கள். அதுவும் தவறாக முடியும். ஓம் காளி, எனக்கு வரம் அருள்வாய், என் குறி தப்பாதிருக்க வரம் தருவாய். பரசு நம்பூதிரி வேண்டிக் கொண்டான். மெல்ல நடந்து போய் சால்வையை தரையில் விரித்து புல் தரையில் படுத்துக்கொண்டு வெறும் வானம் பார்த்தான். ஒருவேளை தப்பி பிழைத்தால் என்ன செய்வது, எங்கு போவது என்று யோசித்தான். சேர தேசமா? அங்கே துரத்தி அடிப்பார்கள். மேலை சாளுக்கியமா? அங்கும் வரக்கூடும். அங்கிருந்து நாகப்பட்டினத்துக்கு குதிரையில் ஓடிப்போய் படகு பிடித்து ஈழத்துக்கு போய் பல நாட்கள் தங்கி பெரிய நாவாயில் ஏறி தொலைதூரம் நகர்ந்து விட வேண்டும். அந்த சப்பை மூக்கு மனிதர்கள் வாழும் தேசத்துக்கு போய் சிறிய உருவமுள்ள பெண்களை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன சேர தேசம், என்ன பாண்டிய தேசம், என்ன சோழ தேசம்? எல்லாம் தாண்டி மொழியறியாத மனிதர்களோடு பகைமை இல்லாது வாழலாம். பிறந்ததிலிருந்து பகைமை கொண்டு வாழ்க்கையே வீணாக போயிற்று. பதட்டப்பட்டு பதட்டப்பட்டு தூக்கமே இல்லாமல் போயிற்று. வர வர மோசமான கனவுகள் வருகின்றன. மலை உச்சியிலிருந்து விழுவது போலவும் பூமி பிளந்து உள்ளுக்குள் இழுப்பது போலவும் கனவுகள் இருக்கின்றன. எல்லாம் மனக்கிலேசத்தின் சாயல்கள். செத்து போய் விடுவோமோ என்ற பயத்தினுடைய விளைவுகள். வெகு நாட்கள் வாழ்வோம் என்ற நம்பிக்கை ஒரு துளி இருந்தாலும் போதும், ரம்யமான கனவுகள் வரும். நமக்கு இப்படித்தான் கனவுகள் வருகின்றன. இந்த ராஜராஜனுக்கு என்ன கனவுகள் வரும்? அவன் மல்லாந்து வானம் பார்த்து கொண்டே தூங்கி போனான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.